பும்ராவோட பிரசன்ஸ் ட்ரூலி இந்தியாவுக்கு ரொம்ப ரெக்வயர்ட். நீங்க இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுதான் நிஜம். விராட் கோலி வந்து நான் வந்து ஒரு செஞ்சுரி இந்த சீரிஸோட செஞ்சுரி இந்த மேட்ச்ல இருந்திருக்கும்னு நினைச்சேன். அது வந்து பவுலிங்ல வந்து பும்ரா வந்து ட்ரீம் ஸ்டார்ட் கொடுத்தாரு. முத பாலே விக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் வந்து டக்கெட்டோட மைண்ட்ல லாஸ்ட் மேட்ச் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அந்த லைன் அண்ட் லென்த்லயே பும்ரா அவுட் ஸ்விங் போட்டு 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 பீட்டன் எடுத்துக்கிட்டே இருந்தார் போன மேட்ச். அதே லைன்ல மறுபடியும் வந்தோடனே கண்டினியூ பண்ணாரு. 3 நாள் முன்னாடி செட் பண்ணி இன்னைக்கு எடுத்தாரு விக்கெட்டை. கில் எக்ஸ்ட்ராடனரி ஆடிட்டு இருந்தாரு. கில்ல விட்டுட்டு போனது அப்படியே கோலி கண்டினியூ பண்ணாரு. கோலி வந்து இன்னைக்கு இன்னைக்கு போன கேம் மாதிரி இல்லாம இன்னைக்கு எடுத்த உடனே அவர் ஆன் டு பாயிண்ட் மாதிரி ஆடிட்டு இருந்தார். ரொம்ப கிளீனா இருந்தது கோலி இன்னைக்கு பேட்டிங் ஆன விதம். விராட் கோலி வந்து நான் வந்து ஒரு செஞ்சுரி இந்த சீரிஸோட செஞ்சுரி இந்த மேட்ச்ல இருந்திருக்கும்னு நினைச்சேன். அது வந்து நடுவுல கொஞ்சம் அவருமே அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடுறேன்ட்டு 2 மணிக்கு சுத்தி அவுட் ஆயிட்டாரு. 240 கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து பார்த்து ஆடினாலே சேஸ் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு 240 தான் ஸ்கோர் போர்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஆடிடுவாங்க பேட்ஸ்மேன். அதுதான் பண்ணாங்க இங்கிலாந்துமே. அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே ஆக்சுவலா பார்த்தா இந்தியாவால ரூட் அவுட் ஆகவே முடியல. அதுதான் பிரச்சனை. அதான் நிஜம். உண்மை என்ன தெரியுமா, நீங்க ரன்ஸ் வந்து 230 தான் ஆனாலுமே உங்களுக்கு வந்து இந்தியா வின் பண்ணுவாங்க அப்படின்னு 30-40 ஓவர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். காரணம் ஜஸ்பிரீத் பும்ரா. ஆனா கடைசியில வந்து கஸ்ட் அட்கின்சன் வந்து பும்ரா மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ரிப்ளிகேட் பண்றேன்னு அவர் வந்து அட்டாக்கு போய் ரூட்டுக்கு செஞ்சுரி இல்லாம பண்ணிட்டாரு. அது ஒண்ணுதான் வருத்தம். 99 நாட்